குழந்தை இயேசுவே உந்தன் பாதம் சரணமே. 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 குழந்தை இயேசுவே
உன் திருப்பீடத்தில் நான் திருவிளக்கு. காலையிலே மலர்கின்றேன் உந்தன் பாதத்திலே. மணியோசை கேட்கின்ற காலையிலே மலர்கின்றேன் உந்தன் பாதத்திலே. நான் ஒரு யானாய் வருகின்றேன், நான் ஒரு யானாய் வருகின்றேன். நீ என்னை மீட்டிட வேண்டுகின்றேன். உன் திருப்பீடத்தில் நான் திருவிளக்கு. உன் பெரும் அன்புக்கு நான் திரு சான்று படைத்தவனே. பாதம் வந்தேன், என் மனவிளக்கினை ஒளிர செய்வாய். உன் திருப்பீடத்தில் நான் திருவிளக்கு. திருப்பலி முன்னுரை. உயிர்த்த இயேசுவின் உடனிருப்பை நம்மோடு நிலைநிறுத்த பாஸ்கா காலம் 3ஆம் ஞாயிறு நம்மை அழைக்கின்றது. மனுமகனாகிய இறைவன் மரணத்தை வென்று உயிர் பெற்றுவிட்டார். உயிர்த்த இயேசுவை விண்ணில் தேடாமல் நம் உள்ளத்தில் தேடுவோம். உயிர்த்த இயேசுவை எங்களோடு தங்கும் என்ற மன்றாடவே இன்று அழைக்கப்பட்டு இருக்கின்றோம். இன்றைய முதல் வாசகத்தில் பேதுரு கடவுள் இயேசுவை மக்களுக்காக அர்ப்பணித்ததையும் அவரது அருள் செயல்களையும் சாவினை வென்றதையும் தூய ஆவியால் உணர்த்தப்பட்டு யூத மக்களுக்கு அறிக்கையிட்டு சான்று பகர்வதை காண்கின்றோம். இறைவனை பல பக்கத்தில் கொண்ட தாவீதின் இதயம் பேறு வகை கொள்கின்றது. இறைவன் அருகில் இருப்பதை அறிந்து கொள்ளலாம், இறைவன் உள்ளத்தில் இருப்பதை உணர்ந்து கொள்ளலாம். நாம் தூய ஆவியை பெற்றுக்கொள்ள இறைவனுக்கும் நமக்கும் இணைப்பை ஏற்படுத்தி தரும் பாலமாக இயேசு அமைகின்றார். இயேசுவில் இணைந்திருப்போம், தூய ஆவியை பெற்று மகிழ்வோம். இன்றைய நற்செய்தியில் இயேசு என்பதை அறியாத இரு சீடர்கள் எங்களோடு தங்கும் என்று இயேசுவை வேண்டுகிறார்கள். இயேசு இறந்தார், உயிர்த்து விட்டார் என்பதை செவிகளால் மட்டுமே கேட்டிருந்தார்கள். உயிர்ப்பின் அனுபவத்தை பெற்றிருக்கவில்லை. எனவேதான் இயேசுவோடு பயணித்த போது அவரை உணர முடியாதவாறு அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தன. உயிர்ப்பின் அனுபவத்தை பெற்றதால்தான் பேதுரு எருசலேம் மக்களுக்கு துணிவுடன் இயேசுவை பற்றிய நற்செய்தியை பறைசாற்றுகின்றார். நாமும் உயிர்ப்பின் அனுபவத்தை பெற்றால் தான் இயேசுவின் உடனிருப்பை உணர முடியும். அத்தகைய இன்பமான நிகழ்வை உணர வரம் வேண்டி இத்திருப்பலில் வேண்டுவோம். அனைத்துலகோரே ஆண்டவரை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அவரது பெயருக்கு இசை பாடுவீர், அவரது புகழை மாட்சிப்படுத்துங்கள். அல்லேலூயா. திருப்பாடல்கள் 65 இறைவசனங்கள் 1 மற்றும் 2. பிரியமானவர்களே, இன்று நம்முடைய மறை மாவட்டத்தை சார்ந்த அருள்பணியாளர்கள் கோவளம் பங்கு தந்தை அருள்பணியாளர் எஸ் அமுல்ராஜ், அமெரிக்காவில் பணியாற்றுகின்ற அருத்தந்தை ஆரோக்கியதாஸ், மீனம்பாக்கம் பங்கு தந்தை பெஞ்சமின் நேசமணி, உறங்கம் நிலை யோசேப்பு ஆலயத்தின் பங்கு பணியாளர் அருத்தந்தை ஏ சார்லஸ், பல்லாவரம் புனித சூசையப்பர் பங்கினுடைய ராஜாஜி நகர் பங்கினுடைய பங்கு பணியாளர் அருத்தந்தை ஜி சின்னப்பர், படப்பை பங்கு தந்தை அருள்பணியாளர் எல்தாஸ், குரோம்பேட்டை பங்கு தந்தை அருள்பணியாளர் ஞானமுத்து, புதிய பெருங்களத்தூர் பங்கு தந்தை அருள்பணியாளர் சி ஐசக் ஜெகநாதன், நம்முடைய மறை மாவட்டத்தினுடைய நீதிமன்ற பொறுப்பாளர் அருத்தந்தை ஏ ஜேக்கப் ஆத்தூர் பங்கு தந்தை, பெருங்குடி பங்கு தந்தை ஐ ஜேம்ஸ் தம்புராஜ்,
ஆரோக்கிய மழைமலை மாதா அருத்தலத்தினுடைய அதிபர் தந்தை ஆர் லியோ எட்வின், துறைப்பாக்கம் பங்கு தந்தை எஃப் சுதாகர், வாலாஜாபாத் பங்கு தந்தை ஒய் வேளாங்கண்ணி இவர்கள் தங்களுடைய குருத்துவ திருநிலைப்பாட்டு திருநாளை சிறப்பிக்கின்றார்கள். இவர்களுக்காக இந்த திருப்பலியிலே நாம் சிறப்பாய் செபிப்போம். அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே என்னுடைய அத்தை திருமதி பிரகாசமேரி பெங்களூருவை சார்ந்தவர். அவருடைய முதலாவது ஆண்டு நினைவு நாள். அவருடைய ஆண்மையிலை பார்தலுக்காகவும் பிள்ளைகளுடைய குடும்ப சமாதானத்திற்காகவும் 11வது நாள் நினைவு கூறுகின்ற நம்முடைய பங்கை சார்ந்த திரு ஜான் ரோஜ் அவர்களுடைய ஆண்மையிலை பார்தலுக்காகவும், எட்வர்டு ஜோசப், மதிகினி சின்னையா, மேரி ஆக்னஸ், எம்சி ஆண்டனி, எம்சி ஆண்ட்ரூஸ், எம்சி வின்சென்ட், லில்லி தெரேசா, டாமினிக், ரீட்டா மனோகரன் இவர்களுடைய ஆன்ம இலைப்பார்தலுக்காகவும் இந்த திருப்பலியிலே செபிப்போம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புக்குரியவர்களே, பாஸ்கா காலத்தின் 3வது ஞாயிற்றுக்கிழமைக்குள் இன்று நாம் நுழைகிறோம். இன்றைய ஞாயிறு நம்மையெல்லாம் இயேசுவின் சாட்சிகளாகவும் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்வின் மூலம் இயேசுவுக்கு சான்று பகர்கின்றவர்களாகவும் இயேசுவை நோக்கிய நம்முடைய திருப்பயணத்தில் அவருடைய உடனிருப்பை வேண்டியும் அவர் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டு அவருடைய திரு ரத்தத்தால் நாம் மீட்கப்பட்டுள்ளோம் என்கின்ற போதனைக்கு ஏற்ப வாழவும் இன்றைய ஞாயிறு இறைவார்த்தை வழிபாடு நமக்கு அழைப்பு தருகிறது. இந்த சிந்தனைகளோடு இந்த பரிசுத்த திருப்பலிக்குள்ளே நாம் நுழைவோம். தூய மர நிகழ்வுகளை நாம் கொண்டாடிட தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் மீது இரக்கம் வைத்த நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாமும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை ஆட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையே
இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே, நீ உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வே. தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவன் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, புதுப்பிக்க பெற்ற இளமை உணர்வுடன் மக்கள் என்றும் அக்களிப்பார்களாக. அதனால் சொந்த மக்கள் என்ற மாட்சியை மீண்டும் பெற்றுள்ள நாங்கள் உயிர்ப்பின் நாளுக்காக பேரின்பத்துடனும் உறுதியான எதிர்நோக்குடனும் காத்திருக்க செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாயேன் என்னும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். மரணம் இயேசுவை தன் பிடியில் வைத்திருக்க முடியவில்லை. திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, வசனங்கள் 14 மற்றும் 22 33 முடிய. பெந்தகோஸ்து என்னும் நாள் வந்தபோது பேதுரு 11 சேர்ந்து எழுந்து நின்று உரத்த குரலில் அவர்களிடம் பின்வருமாறு கூறினார். யூத மக்களே, எருசலேமில் வாழும் மக்களே, இதை தெரிந்து கொள்ளுங்கள். எனது சொற்களை கவனித்து கேளுங்கள். இஸ்ரேல் மக்களே, நீங்கள் இந்த வார்த்தைகளை கேளுங்கள். கடவுள் நாசரேத்து இயேசுவின் வழியாக உங்கள் நடுவில் வல்ல செயல்களையும் அருஞ்செயல்களையும் அடையாளங்களையும் செய்து அவரை இன்னார் என்று உறுதியாக காண்பித்தார். இது நீங்கள் அறிந்ததே. கடவுள் தாம் வரையறுத்துள்ள திட்டத்தின்படியும் தம் முன்னறிவிப்பின்படியும் இந்த இயேசுவை உங்கள் கையில் விட்டுவிட்டார். நீங்கள் திருச்சட்டம் அறியாதார் மூலம் அவரை சிலுவையில் அறைந்து கொன்றீர்கள். ஆனால் கடவுள் அவரை மரண வேதனையிலிருந்து விடுவித்து உயிர் தெழச் செய்தார். ஏனென்றால் மரணம் அவரை தன் பிடியில் வைத்திருக்க முடியவில்லை. தாவீது அவரை குறித்து கூறியது: நான் ஆண்டவரை எப்பொழுதும் என் கண்முன் வைத்துள்ளேன். அவர் என் வலப்பக்கம் உள்ளார். எனவே நான் அசைவுறேன். இதனால் என் இதயம் பேருவகை கொள்கின்றது. என் நா மகிழ்ச்சியால் நிறைந்துள்ளது. என் உடலும் எதிர்பார்ப்பில் நிலைத்திருக்கும். ஏனென்றால் என்னை பாதாளத்திடம் ஒப்புவிக்க மாட்டீர். தூயவனை படுகுழியை காண விடமாட்டீர். வாழ்வின் வழியை நான் அறியச் செய்வீர். உமது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு.
சகோதரர் சகோதரிகளே, நமது குல முதல்வோராகிய தாவீது குறித்து நான் சொல்வதை மறுக்க மாட்டீர்கள். அவர் காலமாகி அடக்கம் செய்யப்பட்டார். அவர் கல்லறை இந்நாள் வரை நம்மிடையே இருக்கிறது. அவர் இறைவாக்கினர் என்பதால் தம் வழித்தோன்றல் ஒருவர் அவரது அரியணையில் வீற்றிருப்பார் என்று கடவுள் உறுதியாக ஆணையிட்டு கூறியதை அறிந்திருந்தார். அவர் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை முன்னறிந்து அவரை பாதாளத்திடம் ஒப்புவிக்க மாட்டீர், அவரது உடல் படுகுழியை காண விடமாட்டீர் என்று கூறியிருக்கிறார். கடவுள் இந்த இயேசுவை உயிர்த்தெழச் செய்தார். இதற்கு நீங்கள் அனைவரும் சாட்சிகள். அவர் கடவுளின் வலப்பக்கத்துக்கு உயர்த்தப்பட்டு வாக்களிக்கப்பட்ட தூய ஆவியை தம் தந்தையிடமிருந்து பெற்று பொழிந்தருளினார். நீங்கள் காண்பதும் கேட்பதும் இதுதான். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, வாழ்வின் வழியை நான் அறிய செய்வீர். ஆண்டவரே, வாழ்வின் வழியை நான் அறிய செய்வீர். இறைவா, என்னை காத்தருளும். உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். நான் ஆண்டவரிடம், நீரே என் தலைவர், உம்மையன்றி வேறு செல்வம் எனக்கு இல்லை என்று சொன்னேன். ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து, அவரே என் கிண்ணம், எனக்குரிய பங்கை காப்பவரும் அவரே. பல்லவி. ஆண்டவரே, வாழ்வின் வழியை நான் அறிய செய்வீர். எனக்கு அறிவுரை வழங்கும் ஆண்டவரை போற்றுகிறேன். இரவில் கூட என் மனச்சான்று என்னை எச்சரிக்கின்றது. ஆண்டவரை எப்பொழுதும் என் கண்முன் வைத்துள்ளேன். அவர் என் வலப்பக்கம் உள்ளார், எனவே நான் அசைவுறேன். பல்லவி. ஆண்டவரே, வாழ்வின் வழியை நான் அறிய செய்வீர். என் இதயம் அக்களிக்கின்றது, என் உள்ளம் மகிழ்ந்து துள்ளுகின்றது, என் உடலும் பாதுகாப்பில் நிலைத்திருக்கும். ஏனெனில் என்னை பாதாளத்திடம் ஒப்புவிக்க மாட்டீர், உன் அன்பனை படுகுழியை காண விடமாட்டீர். பல்லவி. ஆண்டவரே, வாழ்வின் வழியை நான் அறிய செய்வீர். வாழ்வின் வழியை நான் அறிய செய்வீர். உமது முன்னிலையில் எனக்கு நிலைவான மகிழ்ச்சி உண்டு. உமது வலப்பக்கத்தில் எப்போதும் பேரின்பம் உண்டு. பல்லவி. ஆண்டவரே, வாழ்வின் வழியை நான் அறிய செய்வீர். உங்களை விடுவிக்க கொடுக்கப்பட்ட விலை மாசு மறுவற்ற ஆட்டுக்குட்டியை போன்ற கிறிஸ்துவின் உயர் மதிப்புள்ள இரத்தமாகும். திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து 2ஆம் வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 17 முதல் 21 முடிய. அன்பார்ந்தவர்களே, நீங்கள் தந்தையை என அழைத்து மன்றாடுபவர் ஆளை பார்த்தல்ல, அவரவர் செயல்களின்படியே தீர்ப்பு வழங்குகிறார். ஆகையால் இவ்வுலகில் நீங்கள் அந்நியராய் வாழும் காலமெல்லாம் அவருக்கு அஞ்சி வாழுங்கள். உங்கள் மூதாதையரிடமிருந்து வழி வழியாய் வந்த வீணான நடத்தை நின்று உங்களை விடுவிக்க கொடுக்கப்பட்ட விலை என்னவென்று உங்களுக்கு தெரியும். அது பொன்னும் வெள்ளியும் போன்று அழிவுக்கு உட்பட்டதல்ல, மாறாக மாசு மறுவற்ற ஆட்டுக்குட்டியை போன்ற கிறிஸ்துவின் உயர் மதிப்புள்ள இரத்தமாகும். உலகம் தோன்றும் முன்னரே முன் குறிக்கப்பட்ட அவர் இந்த கடைசி காலத்தில் உங்களுக்காக வெளிப்படுத்தப்பட்டார். அவர் வழியாக தான் நீங்கள் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டுள்ளீர்கள். இறந்த அவரை கடவுள் உயிர்த்தெழ செய்து பெருமைப்படுத்தியுள்ளார். இதனால் நீங்கள் கடவுளிடம் நம்பிக்கை கொண்டு அவரை எதிர்நோக்கி இருக்கவே இவ்வாறு செய்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Alleluia, Alleluia, Alleluia.
அறிவித்த வெற்றி நாள் இதுவே. இன்று அக்களிப்போம், அகமகிழ்வோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. புனித லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 24 இறைவசனங்கள் 13 முதல் 35 முடிய. வாரத்தின் முதல் நாள் சீடர்களுள் இருவர் எருசலேமிலிருந்து ஏறத்தாழ 11 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு ஊருக்கு சென்று கொண்டிருந்தனர். அவ்வூரின் பெயர் எம்மாவு. அவர்கள் இந்நிகழ்ச்சிகள் அனைத்தையும் குறித்து ஒருவரோடு ஒருவர் உரையாடி கொண்டே சென்றார்கள். இப்படி அவர்கள் உரையாடி கொண்டும் வினவிக் கொண்டும் சென்றபோது இயேசு நெருங்கி வந்து அவர்களோடு நடந்து சென்றார். ஆனால் அவர் யார் என்று அறிந்து உணர முடியாதவாறு அவர்கள் கண்கள் மறைக்கப்பட்டிருந்தன. அவர் அவர்களை நோக்கி, வழிநெடுகிலும் நீங்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டிருப்பது என்ன என்று கேட்டார். அவர்கள் முகவாட்டத்தோடு நின்றார்கள். அவர்களுள் கிளியோப்பா என்னும் பெயருடைய ஒருவர் இருந்தார். அவர் மறுமொழியாக, எருசலேமில் தங்கியிருப்பவர்களுள் உமக்கு மட்டும்தான் இந்நாள்களில் நிகழ்ந்தவை தெரியாதோ என்றார். அதற்கு அவர் அவர்களிடம், என்ன நிகழ்ந்தது என்று கேட்டார். அவர்கள் அவரிடம், நாசரேத் இயேசுவை பற்றியே தான் பேசுகிறோம். அவர் கடவுளுக்கும் மக்கள் எல்லாருக்கும் முன்பாக சொல்லிலும் செயலிலும் வல்ல இறைவாக்கினராக திகழ்ந்தார். அவர் இஸ்ரேலரை மீட்கப் போகிறார் என்று நாங்கள் எதிர்பார்த்து இருந்தோம். ஆனால் தலைமை குருக்களும் ஆட்சியாளர்களும் அவருக்கு மரண தண்டனை விதித்து சிலுவையில் அறைந்தார்கள். இவையெல்லாம் நிகழ்ந்து இன்றோடு 3 நாள்கள் ஆகின்றன. ஆனால் இன்று எங்களை சேர்ந்த பெண்களுள் சிலர் எங்களை மலைப்புக்குள்ளாக்கினர். அவர்கள் விடியற்காலையில் கல்லறைக்கு சென்றார்கள். அவருடைய உடலை காணாது திரும்பி வந்து வானதூதர்களை கண்டதாகவும் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று அவர்கள் கூறியதாகவும் சொன்னார்கள். எங்களோடு இருந்தவர்களுள் சிலரும் கல்லறைக்கு சென்று அப்பெண்கள் சொன்னவாறு இருக்க கண்டனர். ஆனால் அவர்கள் இயேசுவை காணவில்லை என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, அறிவிலிகளே, இறைவாக்கினர்கள் உரைத்த எல்லாவற்றையும் நம்ப இயலாத மந்த உள்ளத்தினரே, மெசியா தாம் ஆட்சி அடைவதற்கு முன் இத்துன்பங்களை பட வேண்டும் அல்லவா என்றார். மேலும் மோசே முதல் இறைவாக்கினர் வரை அனைவரின் நூல்களையும் தம்மை குறித்து எழுதப்பட்ட யாவற்றையும் அவர் அவர்களுக்கு விளக்கினார். அவர்கள் தாங்கள் போக வேண்டிய ஊரை நெருங்கி வந்தார்கள். அவரோ அதற்கு அப்பால் போகிறவர் போல காட்டிக்கொண்டார். அவர்கள் இயேசுவிடம், எங்களோடு தங்கும், ஏனெனில் மாலை நேரம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று கூறி கட்டாயப்படுத்தி இயேசுவை இணங்க வைத்தார்கள். இயேசு அங்கு தங்குமாறு அவர்களோடு சென்றார். அவர்களோடு அவர் பந்தியில் அமர்ந்திருந்த போது அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்போது அவர்கள் கண்கள் திறந்தன. அவர்களும் அவரை அடையாளம் கண்டு கொண்டார்கள். உடனே அவர் அவர்களிடமிருந்து மறைந்து போனார். அப்போது அவர்கள் ஒருவரை நோக்கி, வழியிலே அவர் நம்மோடு பேசி மறைநூலை விளக்கும் போது நம் உள்ளம் பற்றி எரியவில்லையா என்று பேசிக்கொண்டார்கள். அந்நேரமே அவர்கள் புறப்பட்டு எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். அங்கே 11 அவர்களோடு இருந்தவர்களும் குழுமியிருக்க கண்டார்கள். அங்கிருந்தவர்கள், ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார், அவர் சீமோனுக்கு தோற்றமளித்துள்ளார் என்று சொன்னார்கள். அவர்கள் வழியில் நிகழ்ந்தவற்றையும் அவர் அப்பத்தை பெற்றுக் கொடுக்கும்போது அவரை கண்டுகொண்டதையும் அங்கிருந்தவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
இயேசு அப்பத்தை பிட்டு கொடுக்கும்போது இயேசுவை கண்டு கொண்டதையும் அங்கிருந்தவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள். லூக்கா நற்செய்தி 24ஆம் அதிகாரம் 33வது இறைவசனம். இறையேசுவில் அன்புக்குரியவர்களே, நேற்றைய ஹிந்து தமிழ் நாளிதழில் உலகை திறந்த 10 புத்தகங்கள் என்று சொல்லி ஆசிரியர் பாரதி பாலன் சாகித்ய அகாடமியின் பொதுக்குழு உறுப்பினர்களுள் ஒருவர் 10 புத்தகங்களை குறித்த செய்தியை பதிவு செய்திருந்தார். காமன் சென்ஸ், த வயலட் ஃபயர், Silent Spring, The Diary of a Young Girl, The Grapes of Wrath, Native Son, Capital, Narrative of the Life of Frederick Douglass, The Jungle, The Second Sex என்பதுதான் இந்த 10 புத்தகங்கள். இந்த 10 புத்தகங்களும் உலகில் மிகப்பெரிய தாக்கத்தையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தியது. இதனால் பல புரட்சிகளும் உருவாகி இருக்கின்றன. புதிய புதிய பாதுகாப்பு சட்டங்களும் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. சமூகம் முற்றிலுமாய் மாறுவதற்கு இந்த புத்தகங்கள் அடிப்படையாய் அமைந்திருக்கின்றன என்று சொல்லி இந்த 10 புத்தகங்களை குறித்த இரத்தின சுருக்கமான செய்திகளையும் பாரதி பாலன் அவர்கள் நேற்றைய ஹிந்து தமிழ் நாளிதழில் குறிப்பிட்டிருந்ததை உங்களுடைய மேலான கவனத்திற்கு கொண்டு வருகின்றேன். அன்புக்குரியவர்களே, இந்த ஒவ்வொரு புத்தகமும் ஒரு மிகப்பெரிய புரட்சிக்கு காரணமாய் இருந்திருக்கிறது. காமன் சென்ஸ் என்கின்ற புத்தகம் 1776 வெளியிடப்பட்டது. இந்த புத்தகம் மக்களை ஆளும் சட்டம் மக்களால் உருவாக்கப்படுகிற போதுதான் மக்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் என்பதை வலியுறுத்தி அமெரிக்க புரட்சி ஏற்படுவதற்கு இந்த புத்தகம் ஒரு ஊக்கியாக தனி மனித சுதந்திரத்தையும் சமத்துவத்தையும் வலியுறுத்துகின்ற புத்தகமாக இருந்தது என்று சொல்லி இந்த புத்தகத்தை குறித்து அவர் குறிப்பிடுகின்றார். த வயலட் ஃபயர் என்கின்ற புத்தகத்தில் சீனாவிலும் தைவானிலும் நடைபெற்ற உள்நாட்டு போரில் ஏற்பட்ட மனித வதையையும் அழிவையும் முன்வைத்து நீண்ட உரையாடலை நிகழ்த்துகிறது இந்த புத்தகம். இந்த உலகம் அடக்குமுறையிலிருந்து விலகி ஜனநாயக பாதையை தேர்வு செய்ய வேண்டியதன் அவசியத்தை உணர்த்துவதாய் இந்த புத்தகம் இருக்கிறது என்று குறிப்பிடுகின்றார். சைலண்ட் ஸ்பிரிங், மௌன வசந்தம் என்கின்ற புத்தகம் சூழல் சீர்கேட்டால் மனித வளம் சந்திக்க மிக மோசமான அழிவுகள் குறித்த சிந்தனையை முதலில் தூண்டிய புத்தகம் என்று இந்த புத்தகத்தை குறித்த சுருக்க செய்தியை கொடுக்கின்றார். அன்புக்குரியவர்களை, இப்படியாய் மற்ற எல்லா புத்தகங்களும் தி டைரி ஆஃப் எ யங் கேர்ள், த கிரேப்ஸ் ஆஃப் ராத், நேட்டிவ் சன், தி ஜங்கிள், நரேட்டிவ் ஆஃப் த லைஃப் ஆஃப் ஃப்ரெட்ரிக் டக்ளஸ், தாஸ் கேபிட்டல், த செகண்ட் செக்ஸ் என்கின்ற புத்தகங்களை குறித்த இரத்தின சுருக்க செய்திகளையும் குறிப்பிடுகின்றார். இதை ஏன் உங்களுக்கு மேற்கோள் காட்டுகிறேன் என்று சொன்னால், உலக வரலாறு கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்று பிரிக்கப்பட்டிருக்கிறது. சில தேசங்களுடைய வரலாறு அந்த தேசத்தினுடைய சுதந்திரத்திற்கு முன் சுதந்திரத்திற்கு பின் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. இப்பொழுது நாம் எதிர்கொண்டிருக்கின்ற இந்த நெருக்கடியான காலகட்டத்திற்கு பின் ஒருவேளை வரலாறு இப்படியும் எழுதப்படலாம், கொரோனாவிற்கு முன் கொரோனாவிற்கு பின் என்று சொல்லி. இப்படியாய் அப்போஸ்தலருடைய வாழ்க்கையில் இயேசுவின் உயிர்ப்புக்கு முன் இயேசுவின் உயிர்ப்புக்கு பின் என்கின்ற ஒரு சூழல் அமைந்திருப்பதைத்தான் இன்றைய இறைவார்த்தை வழிபாடு நமக்கு எடுத்துச் சொல்லுவதாய் நான் பார்க்கின்றேன். இன்றைய முதல் வாசகம் திருத்தூதர்கள் பணி புத்தகத்திலிருந்து கடந்த திங்கட்கிழமை 13ஆம் தேதி நாம் வாசிக்க கேட்ட பகுதியைத்தான் இன்றைய முதல் வாசகமாய் நாம் மீண்டும் வாசிக்க கேட்டோம். இயேசுனுடைய உயிர்ப்புக்கு முன் இயேசுடைய பாடுகளை, துன்பங்களை, சிலுவை பயணத்தை, சிலுவை மரணத்தை, அவருடைய அடக்கத்தை காணுகின்ற அப்போஸ்தலர்கள் அவர்களுடைய வாழ்வு முற்றிலுமாய் வேறுபட்டதாய் இருந்தது.
இயேசுனுடைய கைது படலத்திற்கு பின் அவர்கள் ஓடி ஒளிகிறார்கள். ஒரு சில அப்போஸ்தலர்கள் தங்களுடைய பழைய வாழ்க்கைக்கு திரும்புகிறார்கள். இதை குறித்த செய்தியை எல்லாம் நாம் கடந்த வாரங்களிலே வாசிக்க கேட்டோம். பேதுரு தம்மோடு 9 சீடர்களை சேர்த்து கொண்டு வாருங்கள், நாம் மீண்டும் மீன்பிடிக்க செல்வோம், பழைய தொழிலுக்கு செல்வோம் என்று சொல்லி செல்லுவதையும், அங்கு இயேசு அவர்களுக்கு தோன்றியதையும், மீண்டும் அவர்களை மனிதர்களை பிடிப்பவராக்குகின்ற முதல் அழைப்பினுடைய சாராம்சத்தை நினைவுபடுத்தையும் கூட நாம் வாசிக்க கேட்டோம். இயேசுவினுடைய உயிர்ப்புக்கு முன் சீடர்கள் ஓடி ஒளிந்து கொள்ளுகின்றார்கள். நாம் வாசிக்க கேட்டோம். அவர்கள் யூதர்களுக்கு அஞ்சி அவர்கள் தங்கியிருந்த இடத்தில் கதவுகளை தாழிட்டு உள்ளே அவர்கள் இருந்தார்கள் என்று சொல்லி. அப்படி என்றால் இயேசுடைய உயிர்ப்புக்கு முன்பு சீடர்கள் தங்களுடைய உயிருக்கு அஞ்சி, நம்முடைய வழக்காற்றில் சொல்லப்படுவது போல ஒரு கோழைத்தனமான ஒரு பயந்தாங்கோலிங்களாகவே அவர்கள் இருந்தார்கள். ஆனால் இயேசுடைய உயிர்ப்புக்கு பிறகு, உயிர்த்த இயேசுவை சந்தித்த பிறகு, அவர் வாக்களித்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட பிறகு, இது உயிர்ப்புக்கு பின் அன்புக்குரியவர்களே, சீடர்களுடைய ஒட்டுமொத்த வாழ்வு முற்றிலும் புரட்டி போட்டதாய் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை தங்களுக்குள் ஏற்படுத்திய சம்பவமாய் இயேசுனுடைய உயிர்ப்பு, அதற்கு பின்னான தூய ஆவியானவருடைய அபிஷேகம் அவர்களை மாற்றுகின்றது. அதனுடைய பின்புலத்தில் தான் இன்று நாம் வாசிக்க கேட்ட முதல் வாசகத்தை நாம் தியானிக்க வேண்டும். இயேசுனுடைய உயிர்ப்புக்கு பின் என்கின்ற வரலாற்று பின்னணியில், இயேசுனுடைய உயிர்ப்புக்கு பிறகு திருத்தூதர்கள் தூய ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுகின்றார்கள். இந்த தூய ஆவியானவரை பெற்றுக்கொண்ட பிறகு பேதுரு முதலாக தன்னுடைய மறையுரையை, இன்றைய முதல் வாசகத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் அதற்கு மேல் இருக்கின்ற பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு பெந்தகோஸ்து நாளில் பேதுருவின் அருளுரை என்று சொல்லப்படுகிறது. இந்த பெந்தகோஸ்து நாளினுடைய இந்த வைபவத்திற்கு முன்பாக நடந்த சம்பவத்தை முற்பகுதியில் நாம் வாசிப்போமே என்று சொன்னால், தூய ஆவியாருடைய வருகையை குறித்து திருத்தூதர்கள் பணி புத்தகம் 2ஆம் அதிகாரம் சொல்லுகின்றது. தூய ஆவியை பெற்றுக்கொண்ட சீடர்கள், அப்போஸ்தலர்கள் தூய ஆவியால் அவர்கள் ஆட்கொள்ளப்பட்டு வெவ்வேறான மொழிகளில் பேசினார்கள். அவர்கள் பேசிய வெவ்வேறு மொழிகளை புரிந்து கொள்ளுகின்ற அளவுக்கு வெவ்வேறு மொழிகளை சார்ந்த மக்கள் எருசலேமில் இருந்தார்கள். சீடர்கள் இப்படியாய் பேசுவதைக் கண்டு அவர்கள் மலைத்து போனார்கள். இவர்கள் கலிலேயர்கள் அல்லவா, இயேசுவோடு இருந்தவர்கள் அல்லவா என்று சொல்லி அவர்கள் சொல்லுவதை அந்த பகுதி சொல்லுகின்றது. அன்புக்குரியவர்களே, இதனுடைய பின்னணியில் தான் இன்றைய முதல் வாசகம் அமைந்திருக்கிறது. பேதுரு எப்படிப்பட்ட மனிதர்? ஒரு காலகட்டத்தில் இயேசுனுடைய உருமாற்ற தோட்டத்தை கண்டபோது, ஆண்டவரே நாம் இங்கே இருப்போம், இங்கு உமக்கு ஒன்றும் எலியாவுக்கு ஒன்றும் மோயிசருக்கு ஒன்றும் கூடாரம் அமைப்போம் என்று சொன்ன மனிதர். நீங்களும் என்னை விட்டு சென்றுவிட விரும்புகிறீர்களா? ஆண்டவரே நாங்கள் யாரிடம் போவோம்? வாழ்வு தரும் வார்த்தைகள் எல்லாம் உம்மிடம் தானே உள்ளன என்று சொன்ன மனிதர். மக்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள்? எல்லாரும் ஒரு பதில் சொன்னார்கள். ஆனால் பேதுரு சொல்லுவார், நீர் வாழும் கடவுளின் மகன் மெஸ்ஸியா. ஆனால் இதே பேதுரு தான் இயேசுனுடைய கைது படலத்தின் பொழுது, விசாரணையின் பொழுது, இந்த ஆளை எனக்கு தெரியவே தெரியாது, நீங்கள் சொல்லுகின்ற இந்த ஆளை சத்தியமா எனக்கு தெரியாது என்று சொல்லி மறுதளித்த மனிதர். இயேசுனுடைய உயிர்ப்புக்கு முன் நடந்த சம்பவங்கள். ஆனால் இயேசுடைய உயிர்ப்புக்கு பிறகும் தூய ஆவியானவரால் ஆட்கொள்ளப்பட்ட பிறகும் ஒரு மிகப்பெரிய சொற்பொழிவை ஆற்றுகின்றார். என் அன்புக்குரியவர்களே, இன்றைய முதல் வாசகத்தில் வெகுண்டெழுந்து தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்ட பேதுரு சொல்லுவார், யூத மக்களே, எருசலேமில் வாழும் மக்களே, இதை தெரிந்து கொள்ளுங்கள், என் சொற்களை கவனித்து கேளுங்கள். நீங்கள் நினைத்து பார்ப்பது போல் இவர்கள் குடிவெறியில் இருப்பவர்கள் அல்ல. இப்போது காலை 9 மணிதான் ஆகிறது. நீங்கள் காணுகின்ற காட்சி இறைவாக்கினர் யோவேல் கூறிய நிகழ்ச்சியே என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய சொற்பொழிவை, மறையுரையை, அருளுரையை புனித பேதுரு குறிப்பிடுவதை இன்றைய முதல் வாசகமாய் நாம் வாசிக்க கேட்டோம். அன்புக்குரியவர்களே, ஒன்றுமே படிக்க தெரியாத பேதுரு, திருத்தூதர்கள் பணி புத்தகத்தில் நாம் வாசித்தோம். முதல் புதுமை நிகழ்ச்சி பிறகு பேதுருவும் யோவானும் யூத தலைமை சங்கத்திற்கு அழைத்து செல்லப்படுகிறார்கள். அங்கு அவர்கள் விசாரிக்கப்படுகின்றார்கள். அப்படி விசாரிக்கப்படுகின்ற பொழுது, அவர்களை குறித்து சொல்லுகின்ற பொழுது அவர்கள் என்ன சொல்லுகின்றார்கள்? இந்த பேதுருவும் யோவானும் கல்வி அறிவு அற்றவர்கள். திருத்தூதர்கள் பணி புத்தகம் 4ஆம் அதிகாரம் 12வது 13வது இறைவசனம் சொல்லுகின்றது.
கல்வி அறிவு அற்ற பேதுரு எப்படி விவிலியத்தை எல்லாம் மேற்கோள் காட்டி இயேசு கிறிஸ்து தாம் முன்னறிவித்தபடியே, கடவுள் வரையறுத்தபடியே, அவருடைய திட்டத்தின்படியே அவர் கொலை செய்யப்பட்டார், ஆனால் கடவுள் அவரை வல்லமையோடு உயிர்த்தெழச் செய்தார் என்று அறிவிப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அன்புக்குரியவர்களே, முதல் செய்தி, எவர் ஒருவர் உயிர்த்த ஆண்டவருடைய அனுபவத்தை பெற்றுக் கொள்ளுகின்றாரோ, எவர் ஒருவர் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்படுகிறாரோ, அவர் இயேசுவுக்கான சாட்சியாய் மாறுவார். இப்படிப்பட்டவர் இயேசுவுக்கு சான்று பகருகின்ற வாழ்க்கையை வாழுவார். அவர்கள் எந்த சூழலிலும் இயேசுவை குறித்த செய்தியை மற்றவர்களுக்கு தங்களுடைய சொல்லாலும் செயலாலும் வாழ்க்கையாலும் வாழ்ந்து காட்டுவார்கள் என்பதைத்தான் இன்றைய முதல் வாசகம் பேதுருடைய சொற்பொழிவு அருளுரை நமக்கு தருகின்ற செய்தியாய் நான் பார்க்கின்றேன். இந்த பேதுருடைய அருளுரையை கேட்டவர்கள், அன்புக்குரியவர்களே, நாம் வாசிக்க கேட்கின்றோம். திருத்தூதர்கள் பணி புத்தகம் 2ஆம் அதிகாரம் 41வது இறைவசனம் சொல்லுகிறது, அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டவர்கள் திருமுழுக்கு பெற்றார்கள். அன்று ஏறக்குறைய 3000 பேர் அவர்களோடு சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். உயிர்த்த ஆண்டவருடைய அனுபவம், தூய ஆவியானவருடைய ஆட்கொள்ளுதல் இயேசுவுக்கான சாட்சிகளாய் நம்மை மாற்றுகின்ற பொழுது, நம்முடைய வாழ்வு பிரதிபலிக்கப்படுகின்ற பொழுது, இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டு இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகின்றவருடைய மக்கள் அதிகமாய் ஆகும் என்று சொல்லி இன்றைய முதல் வாசகம் சொல்லுகின்றது. அன்புக்குரியவர்களே, இன்று இது நமக்கான சவாலாக நான் பார்க்கின்றேன். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வு இயேசுவை பிரதிபலிக்கின்ற வாழ்வாக இருக்கிறதா? நம்முடைய கத்தோலிக்க வாழ்வு உயிர்த்த ஆண்டவருக்கு சான்று பகர்வதாய் இருக்கிறதா? நம்முடைய கத்தோலிக்க வாழ்வு புனித பேதுருவை போய் வல்லமையோடு கடவுளுடைய வார்த்தையை எடுத்துரைப்பதாய் இருக்கின்றதா? அன்புக்குரியவர்கள், இன்றைய முதல் வாசகத்தை அப்படியே இன்றைய நற்செய்திக்கு நகர்த்தி செல்லுங்கள். நேற்றைய தினம், அதற்கு முந்தின தினம் யூடியூப் வலைதளத்திலே சேட்டையன் கார்த்திக் என்கின்ற ஒரு இளைஞருடைய வீடியோக்களை பார்த்து கொண்டிருந்தேன். ஒரு வித்தியாசமான இளைஞர் சென்னையினுடைய பல்வேறு பகுதிகளில் இருக்கின்ற மனிதர்களை, குப்பை அள்ளுகின்றவர்களை, மெரினா கடற்கரையில் கிடப்பவர்களை, வேற்று ஊர்களிலிருந்து புலம்பெயர்ந்து இங்கு வந்து இடமில்லாமல், வசதி இல்லாமல், வேலை வாய்ப்பு இல்லாமல் யாசகம் செய்து கொண்டிருக்கின்றவர்களை, 3ஆம் பாலினத்தாரை, ஊனமுற்றோரை, இப்படி சமூகம் கண்டுகொள்ளாத மனிதர்களை எல்லாம் சந்தித்து அவர்களோடு உரையாடலை உருவாக்கி அவர்களுக்குள் ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி உதவி செய்து அவர்கள் விரும்புகின்றவற்றை செய்து கொடுக்கின்ற ஒரு அற்புதமான மனிதனுடைய இந்த வீடியோக்களை எல்லாம் பார்த்து கொண்டிருந்தேன். அன்புக்குரியவர்களே, இந்த சம்பவத்தை இன்றைய நற்செய்தியோடும் முதல் வாசகத்தினோட தொடர்ச்சியோடும் நான் ஒப்பிட்டு பார்க்க விரும்புகின்றேன். இன்றைய நற்செய்தி நாம் கடந்த 15ஆம் தேதி வாசிக்க கேட்ட பகுதி. இரு சீடர்கள் எம்மாவூஸ் என்கின்ற அருகில் இருக்கின்ற, எருசலேமிலிருந்து 11 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்ற ஒரு ஊருக்கு செல்லுவதை, அவர்களோடு இயேசு சேருவதை, விவிலியம் குறித்த, மறைநூல் குறித்த செய்திகளை அவர்களுக்கு விளக்குவதை நாம் வாசிக்க கேட்டோம். அன்புக்குரியவர்களே, இயேசு அவர்களோடு பயணிக்கின்ற பொழுது அவர்கள் இயேசுவை அடையாளம் கண்டுகொள்ளவில்லை. அவர் இயேசுதான் என்பதை அவர்கள் உணரவில்லை. இப்படித்தான் இன்று நம்முடைய சமூகத்திலும் நாம் இருக்கின்றோம். நம்முடைய நிறைய இயேசுக்கள் நம்மோடு ஒருமித்து பயணிக்கின்றார்கள். இன்றைய காலகட்டத்தில் நெருக்கடியான இந்த சூழலில் மருத்துவர்கள் தங்களுடைய உயிர்களை பணயம் வைத்து நமக்காக பணி செய்கின்றார்கள், நம்மோடு பயணிக்கின்றார்கள். அரசு நமக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை முன்னெடுத்து நோய் தொற்றிலிருந்து நம்மை பாதுகாக்க நம்மோடு சேர்ந்து பயணிக்கிறார்கள். சமூகத்தினுடைய கடைகோடி மனிதர்கள் என்று சொல்லப்படுகின்ற இந்த தூய்மை பணியாளர்கள் இன்று மிக மிக முக்கியமானவர்கள், கடவுள் நிலைக்கு பார்க்க வேண்டிய மனிதர்கள். இதுவரை அவர்கள் நம்மோடு பயணித்தும் கூட அவர்களை நாம் கண்டுகொள்ளாமல் இருந்திருக்கிறோம். இன்று அவர்கள் நம்மோடு பயணிக்கின்றார்கள். மருத்துவத்துறையை சார்ந்த, பல்வேறு துறைகளை சார்ந்த மனிதர்கள், செவிலியர்கள் இத்துணை ஆண்டுகள் நம்மோடு இருந்தும் கண்டுகொள்ளாமல் இன்று இக்கட்டான சூழல் நம்மோடு பயணிக்கின்ற மனிதர்கள். அன்புக்குரியவர்களே, இப்படி சமூகத்தில் நிறைய பேர் இருக்கின்றார்கள். நமக்கு வீட்டுக்கு அருகிலேயே ஏழை இருக்கலாம், அல்லது ஆலயங்களுக்கு முன்பாக, கோவில்களுக்கு முன்பாக, மசூதிகளுக்கு முன்பாக, வழிபாட்டு தலங்களுக்கு முன்பாக அன்றாடம் பிச்சை எடுக்கின்ற, யாசகம் எடுக்கின்ற மனிதர்கள் இருக்கலாம்.
தங்களுடைய சொந்த பிள்ளைகளால் நிராகரிக்கப்பட்டு வீட்டை விட்டு வெளியேற்றப்பட்டு கையிருந்த நிலையில் சாலைகளில் இருக்கின்ற மனிதர்களை நாம் பார்க்கலாம். அன்புக்குரியவர்களே, இப்படி எத்தனையோ ஆயிரம் மக்கள் இருக்கின்றார்கள். நமக்கு தெரிந்த நம்மோடு சமூகத்தில் வாழுகின்றவர்கள், அவர்களோடு தான் இந்த சமூக வாழ்க்கையை நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். என்றைக்காவது அவர்களை நாம் இனம் கண்டிருக்கிறோமா? இந்த சீடர்கள் இயேசுவை இன்னார் என்று அறிந்து கொள்ளாமலே இருந்தார்கள். இயேசு அவர்களுக்கு தம்மை வெளிப்படுத்துகின்றவர். அன்புக்குரியவர்களே, இந்த நாம் இவர்களுக்கெல்லாம் நம்ம இயேசுவாய் வெளிப்படுத்த அழைக்கப்படுகின்றோம். நான் உண்டு, என் குடும்பம் உண்டு, என் பிள்ளைகள் உண்டு, என் பணி உண்டு, என் பணம் உண்டு, என் சமூகம் உண்டு, என் சாதி உண்டு, என் மொழி உண்டு என்று நாம் இருப்போமே என்று சொன்னால் நம்மை விட கீழ்த்தரமான மனிதர்கள் இந்த உலகில் இல்லை. இப்படிப்பட்ட பிறப்பெடுத்ததற்கு நாம் கேவலப்பட வேண்டும், அசிங்கப்பட வேண்டும். அன்புக்குரியவர்களே, இன்று எல்லாரையும் இனம் கண்டுகொள்ள, அங்கீகரிக்க, அவர்களுக்கு உதவி செய்ய கடவுள் என்று நமக்கு அழைப்பு கொடுக்கின்றார். இந்த சீடர்கள் இயேசுவை இனம் கண்டுகொண்ட பிறகு, இவர் இன்னார் என்று அறிந்து கொண்ட பிறகு என்ன செய்கின்றார்கள்? அவர்கள் திரும்பி அன்று மாலை பொழுது இரவே திரும்பி அவர்கள் எருசலேமுக்கு வருகிறார்கள். சீடர்களை சந்திக்கின்றார்கள். நாங்கள் இயேசுவை கண்டோம், உயிர்த்த ஆண்டவரை கண்டோம், இன்று உயிர்த்த நாள், அவரை நாங்கள் உயிரோடு கண்டோம் என்று சொல்லி அவர் இனம் கண்டுகொண்டு அவரை குறித்து சீடர்களுக்கு தெரிவிக்கின்றார்கள். அன்புக்குரியவர்களை, இன்று நாமும் நமக்கு அருகில் இருக்கின்ற இயேசுக்களை, நான் மேலே குறிப்பிட்ட மனிதர்கள் எல்லாம் இன்று நமக்கான இயேசுக்கள். அநாத இல்லங்களில் இருக்கின்ற குழந்தைகள், கைவிடப்பட்ட நிலையில் முதியோர் இல்லத்தில் இருக்கின்ற மூத்தவர்கள், இவர்கள் எல்லாமே இன்று இயேசுக்கள். இந்த இயேசுக்களை நாம் அடையாளம் காண்போம், அவர்களை குறித்து நாம் பேசுவோம், அவர்களுக்கான மறுவாழ்வு குறித்து நாம் திட்டமிடுவோம். ஒருவேளை நம்மிடம் இருக்கின்ற திட்டங்களை நம்மை ஆளுகின்ற தலைவர்களுக்கு நாம் பரிந்துரைப்போம். அன்புக்குரியவர்கள், இதுதான் இன்று நமக்கு தரப்படுகின்ற இரண்டாவது செய்தியாக பார்க்கின்றேன். இன்றைய இரண்டாவது வாசகத்தில் புனித பேதுரு, இன்றைய முதல் வாசகத்தில் அருளுரை வழங்கிய அதே அப்போஸ்தலர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்தில் மிக அழுத்தமாய் சொல்லுகின்றார், நாம் விலை கொடுத்து மீட்கப்பட்டுள்ளோம். எப்படிப்பட்ட விலை? உயர் மதிப்பில்லாத இரத்தம், இயேசுவினுடைய இரத்தம் என்று குறிப்பிடுகின்றார். அன்புக்குரியவர்களே, இந்த இரத்தத்தை கொடுத்து நம்மை மீட்ட இயேசுவுக்கு நாம் சாட்சிகளாய் வாழ வேண்டும் என்பது இந்த இரண்டாவது வாசகத்தினுடைய மைய செய்தியாய் நான் பார்க்கின்றேன். இயேசு நாம் மீட்படைய, நாம் வாழ்வடைய தம்முடைய உயிரை, அதுவும் உயர் மதிப்புள்ள இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டெடுத்திருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, இந்த இயேசுனுடைய இரத்தத்திற்கு நாம் சான்று பகர அழைக்கப்படுகின்றோம். இதுதான் இன்று நமக்கு தரப்படுகின்ற செய்தி. இந்த செய்தியை நாம் உள்வாங்கிக் கொண்டு வாழ வேண்டும் என்று சொன்னால், இன்றைய நற்செய்தியில் அந்த சீடர்கள் இயேசுவை பார்த்து சொன்னார்களே, லூக்கா நற்செய்தி 24ஆம் அதிகாரம் 29வது இறைவசனம், அவர்கள் சீடர்கள் இயேசுவிடம், எங்களோடு தங்கும், ஏனெனில் மாலை நேரம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று கூறி கட்டாயப்படுத்தி அவரை இணங்க வைத்தார்கள். இயேசு அங்கு தங்குமாறு அவர்களோடு சென்றார் என்று நாம் வாசிக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இயேசுவுக்கான சாட்சிகளாய், இயேசு நமக்கு கொடுத்த வாழ்வை அவருக்கான சான்று பகிர்கின்ற வாழ்க்கையாய் நாம் மாற்றி அமைக்க வேண்டும் என்று சொன்னால், இயேசுவை நாம் நம்மோடு தங்க வைக்க வேண்டும், இயேசுவை நம்மோடு இருக்க வைக்க வேண்டும், இயேசுவை நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்தும்படியாய் அவரை நாம் இணங்க வைக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, யார் ஒருவர் இயேசுனுடைய உடனிருப்பை அனுபவித்தார்களோ அவருடைய வாழ்வு மாறுபட்டதாய் மாறியிருப்பதை விவிலியம் நமக்கு அழகாய் படம் பிடித்து காட்டுகின்றது. சக்கேயு இயேசுவை விருந்துக்கு ஏற்றுக்கொள்ளுகின்றார். பெரிய விருந்தொன்றை ஏற்பாடு செய்கின்றார். லூக்கா நற்செய்தி 19ஆம் அதிகாரம் சொல்லுகின்றது. இயேசுனுடைய வருகையால் முற்றிலும் தன்னை மாற்றிக்கொள்ளுகின்றார் சக்கேயு, புது மனிதனாய் மாறுகின்றார். பரிசேயர் சிமியோன் ஒருவர் இயேசுவை உணவருந்த அழைக்கின்றார். இயேசு செல்லுகின்றார், உணவருந்துகின்றார். அப்பொழுது பாவியான பெண் ஒருவர் இயேசுவை அணுகி அவர் பாதத்தில் அமர்ந்து அழுது தன் கண்ணீரால் இயேசுவின் பாதத்தை நனைத்து கூந்தலால் தழுவி நறுமண தைலம் பூசுகின்றார். இயேசு அவருக்கு வாழ்வு கொடுக்கின்றார். அம்மாவும் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. அதன் பிறகு அவருடைய வாழ்வு ஒரு புனிதமான வாழ்வாக இருந்தது என்று சொல்லி நாம் வாசிக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, 100 தலைவன், ஆண்டவரே, நீர் என்னுடைய இல்லத்திற்கு வர நான் தகுதியற்றவன், ஒரு வார்த்தை சொல்லும், என் ஊழியன் நலமடைவான். அவருடைய நம்பிக்கையை எடுத்துரைக்கின்றான். இயேசு அனுபவத்தை பெற்றுக் கொள்ளுகின்றான். ஊழியன் நலமடைகின்றான். நான் ஆண்டவருடைய ஆடையை தொட்டால் போதும் நலமடைவேன். 12 ஆண்டுகளாக இரத்தப்போக்கினால் துன்பப்பட்ட பெண் சொன்னான். இயேசுவை எதிர்கொள்ளுகின்றால், ஆடையை தொடுகின்றால்
சுகம் பெறுகின்றாள். அன்புக்குரியவர்களே, எவர் ஒருவர் இயேசுவை அனுபவிக்கின்றார்களோ, எவர் ஒருவர் இயேசு அனுபவத்தை பெற்றுக் கொள்கின்றார்களோ அவர்கள் இயேசுவின் சாட்சிகளாய் மாறுகின்றார்கள், இயேசுவை குறித்து பேசுகின்றவர்களாய் இருக்கின்றார்கள். இன்றைய நற்செய்தியிலே, இன்றைய முதல் வாசகத்திலே பேதுரு இயேசுவை குறித்து பேசினார். இன்றைய நற்செய்தியிலே எம்மாவு சென்று கொண்டிருந்த 2 சீடர்கள் இயேசுவை கண்டுகொண்ட மாத்திரத்தில் திரும்பி சென்று சீடர்களிடம் போய் மகிழ்ச்சியோடு செல்கின்றார்கள். நாங்களும் இயேசுவை கண்டோம், இயேசு எங்களோடு 11 கிலோமீட்டர் நடந்து வந்தார், எங்களோடு உரையாடினார், விவிலியத்தை குறித்து எங்களுக்கு விளக்கினார், எங்களுடைய உள்ள பற்றி எரியும்படி செய்தார், நாங்கள் அப்பம் பிடிக்கின்ற பொழுது அவரை கண்டுகொண்டோம் என்று சொல்லுகின்றார்கள். அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு திருப்பலியிலும் இயேசு உயர்த்தப்படுகின்றார். ஒவ்வொரு திருப்பலியிலும் இறைவார்த்தை வழியாக இயேசு நம்மோடு பேசுகின்றார். ஒவ்வொரு அப்பம் பிடுகின்ற சம்பவத்திலும் இது ஆண்டவரின் செம்மறி, நம் பாவங்களை போக்குகின்றவர் என்று சொல்லப்படுகின்ற பொழுதெல்லாம் அவர் நம் முன் அவர் உடைக்கப்படுகின்றார். இந்த இயேசுவை நாம் அடையாளம் கண்டு கொள்ளுகிறோமா? இந்த இயேசுவை எங்களோடு தங்கும் என்று சொல்லி நாம் கேட்கின்றோமா? இயேசுவே நீர் எங்களோடு தங்க வேண்டும் என்று சொல்லி இயேசுவை நாம் கட்டாயப்படுத்தி இணங்க வைக்கின்றோமா? இயேசுவே உம்முடைய அனுபவம் எங்களுக்கு தேவை என்கின்ற ஏக்கம் நம்மில் பற்றி எரிகின்றதா? இவையெல்லாம் இன்றைய இறைவார்த்தை வழிபாடு நமக்கு தருகின்ற செய்தியாக நான் பார்க்கின்றேன். அன்புக்குரியவர்களை, பாஸ்கா காலத்தின் 3வது ஞாயிற்றுக்கிழமை தருகின்ற இந்த அற்புதமான சிந்தனையை நாம் உள்வாங்கிக் கொண்டு உயிர்த்த இயேசுவுக்கு சான்று பகர அருள் வேண்டி தொடர்ந்து இந்த தெய்வீக திருப்பலியிலே நாம் உருக்கமாய் மன்றாடுவோம். எழுந்து நிற்போம், நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூய ஆவியாராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையா இறை மகன் நமக்காய் மனிதரானார், கன்னி மரியிடம் பிறந்தவரா இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், 3ஆம் நாளில் உயிர் தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார், உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன், பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன், உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அன்புமிக்க சகோதரர் சகோதரிகளே, மகிழ்ச்சி பொங்கும் இப்பாஸ்கா காலத்தில் கடவுளை உருக்கத்துடன் மன்றாடுவோம். அதனால் தம்முடைய அன்பு திருமகனின் வேண்டல்களையும் மன்றாட்டுக்களையும் கனிவாய் கேட்டருளியது போல நம்முடைய தாழ்நிலையும் கண்ணோக்கி அருள் புரிய இவ்வேளையில் செபிப்போம். தூய் ஆவியான துணையாளரை அனுப்பியவரே எம் இறைவா, திருமுழுக்கின் வாக்குறுதிகளை புதுப்பித்து நாங்கள் தூய ஆவியை பெற்றுக்கொண்டு அவரின் துணையால் வழிநடத்தப்பட எம் திரு அவை தலைவர்கள், பணியாளர்கள் இறைவனுக்கும் எங்களுக்கும் நல்லுறவு பாலமாய் செயல்பட்டு நற்செய்தியை தங்கள் தாழ்ச்சியான எளிமையான வாழ்வால் வெளிப்படுத்த வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களை பாதாளத்திடம் ஒப்புவிக்க மாட்டீர் என்று உறுதி அளித்தவரே எம் இறைவா, கொள்ளை நோயால் கொத்து கொத்தாக மடிந்து கொண்டிருக்கும் மரணத்தோடும் போராடி கொண்டும் இப்பூமியை பாதாளத்திடம் ஒப்புவிக்காமல்
உமது இரக்கத்தால் மீட்டெடுத்து புதியதொரு வாழ்வை உற்சாகத்தோடு மேற்கொள்ள வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தூய ஆவியை பொழிபவரே எம் இறைவா, திருமுழுக்கினால் புதுப்பிறப்பு அடைந்த நாங்கள் உமது அருள் கொடைகளை பெற்றுக்கொண்டு தூய ஆவியின் ஆற்றலால் எங்கள் உள்ளங்களிலும் அமைதியையும் வாழ்வில் நம்பிக்கையையும் பெற்றுக்கொள்ள வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வின் வழியை அறிய செய்பவரே எம் இறைவா, எம் பகுதியில் வேளாண்மைக்கேற்ற கால சூழல் நிலவி விவசாயம் மேம்படவும் நோய் தொற்று குறைந்து கட்டுப்பட்டு இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பவும் குடும்பங்களில் அமைதி மகிழ்ச்சி நிறையவும் இதயத்தின் வேண்டுதல்கள் உமதருளால் நிறைவேறவும் வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாய் ஜெபிப்போம். கடவுள் இன்று அதிகாலை நமக்கு கொடுத்த மழைக்காக நன்றி சொல்லுவோம். ஆயினும் இந்த சிறு மழையினால் பாதிக்கப்பட்டிருக்கிற, குறிப்பாக இந்த நாட்களில் பாதிப்புக்குள்ளாகின்ற மக்களுக்காகவும் ஜெபிப்போம். ஊரடங்கு உத்தரவு நிமித்தமாய் சொந்த ஊர்களுக்கு செல்ல முடியாமல் சமூக கூடங்களிலும் பேருந்து நிலையங்களிலும் தங்க வைக்கப்பட்டிருக்கின்ற மக்களுக்காக ஜெபிப்போம். ஊரடங்கு நிமித்தமாய் பல்வேறு மாநிலங்களில் நம் தமிழகத்திலிருந்து புலம்பெயர்ந்து பணியாற்றுகின்ற மக்கள் மீண்டும் தம் உறவுகளோடு சேர இயலாத சூழலில் இருக்கின்றவர்கள் இந்த நாட்களில் மன அமைதியில் வாழவும் நோய் தொற்று ஏற்படாமல் பாதுகாப்பாய் இருக்கவும் ஜெபிப்போம். அரசு முன்னெடுத்திருக்கின்ற நடவடிக்கைகளுக்கு நாம் கட்டுப்பட்டு எதிர்வருகின்ற நாட்களில் நம் வீடுகளிலேயே இருந்து நோய் தொற்று பரவாமல் இருக்க முயற்சிகள் மேற்கொள்ள இறை அருளை வேண்டுவோம். ஆண்டவரே, உம்மை கெஞ்சி மன்றாடும் திரு அவையின் மன்றாட்டுக்களும் திருமுன் உகந்தவனவாகுக. எங்கள் தகுதியில் நம்பிக்கை கொள்ளாமல் உமது இரக்கத்தை முன்னிட்டு எங்கள் மன்றாட்டுக்களை கேட்டருளும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். வாழ்க்கையை விட எந்தன் வளமையை விட உந்தன் அருளினை ஒன்றே மேலானது. வாழ்க்கையை விட எந்தன் வளமையை விட உந்தன் அருளினை ஒன்றே மேலானது. வாழ்க்கையில் உம்மை வாழ்த்துவது, வாழ்க்கையில் உம்மை வாழ்த்துவது எல்லா வரங்களையும் விட மேலானது. கையளிக்கின்றேன் இறைவா எந்தன் மெய்ப்பொருளாவி அனைத்தையும் உமக்கு கையளிக்கின்றேன் இறைவா. செழுமையும் கொழுமையும் பெறுவது போல் எந்தன் இதயமும் உமதும்
நிறைவு பெறும். செழுமையும் கொழுமையும் பெறுவது போல் எந்தன் இதயமும் உமது முன் நிறைவு பெறும். முழுமை என்னுள்ள மதை நிரப்பிடவே, முழுமை என்னுள்ள மதை நிரப்பிடவே, நாவில் மகிழ்ச்சியின் புகழ்ச்சியின் பாடலும் கையளிக்கின்றே இறைவா எந்தன் மெய்ப்பொருளாவி அனைத்தையும் உமக்கு கையளிக்கின்றே இறைவா. சகோதரர் சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, அக்களிப்புறும் திரு அவையின் காணிக்கை ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகிறோம். இப்பெரும் மகிழ்ச்சிக்கு உரிய காரணத்தை நீர் தந்திருப்பதால் அதன் பயனாகிய முடிவில்லா பேரின்பத்தையும் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியும் மாறதே. ஆண்டவரே, காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கு மேலாக எங்கள் பாஸ்காவாகி கிறிஸ்து உயிர்த்த இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திருவுடலை ஒப்புக் கொடுத்து சிலுவையின் மெய்யான பலியில் முற்கால பலிகள் நிறைவு பெற செய்தருளினார். எங்கள் மீட்புக்காக விரும்பிடம் தம்மையே கையளித்த போது அவரே குருவாகவும் பலிப்பீடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களுக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சி புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரின் மெய்யாகவே தூயவர், உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உமது திருமகனாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றேன். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றேன். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே தூய ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் நாடுகிறோம். இவ்வாறு திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாகுக. இயேசு பணித்தவாறே இம்மறை நிகழ்ச்சிகளை நாம் கொண்டாடுகிறோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து மக்க நன்றி செலுத்தி ஆசி வழங்கி
அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து நம் தெய்வம் இயேசு கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து நம் தெய்வம் இயேசு கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் முன்னேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். இயேசு மீண்டும் வருவாரன் எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உமது திரு அவையின் காணிக்கை கண்ணோக்கியருளும் என்றாடுகிறோம். இப்பலியினால் நிறம் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கண்ணியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறை சாட்சியர் மற்றும் புனிதர் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்படி உலகிற்கெல்லாம் அமைதியை மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகிறோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவை சிறப்பாக உம்மடியாராகி எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் அன்பு ஆயர் நீதிநாதன், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவி சாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சுதனுடன் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் உகுந்தவராய் வாழ்ந்து உலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது அரசில் தயவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்தவர்களோடு உமது ஆட்சியால் மன நிறைவு அடைவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கிறோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகிறீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தாயே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. எங்களோடு தங்கும் மாலை நேரம் ஆயிற்று, பொழுதும் சாய்ந்து போயிற்று என்று மன்றாடிய திருத்தூதர்களைப் போல்
கரம் விரித்து நாமும் மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரன்பத்திற்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்னென்னும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. நம்மோடு தங்கி நம்மோடு பயணித்து நம்மில் வாழுகின்ற சக மனிதர்களையும் இயேசுவாய் இனம் கண்டுகொள்ள அழைப்பு விடுக்கின்ற இயேசுவின் அமைதியை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்வோம். சமாதானம் சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி. புனித பேதுரு அறிக்கையிட்ட இயேசு. இவருடைய உயர் மதிப்புள்ள இரத்தத்தால் நாம் மீட்கப்பட்டோம் என்கின்ற சத்திய வேதத்தை நமக்கு அருளிய தெய்வம். மறைநூலை விளக்கி கண்களை திறக்கச் செய்து உள்ளத்தை பற்றி எறிய செய்தவரும், தமது அனுபவத்தை
பிற சீடர்களோடு பகிர்ந்து கொள்ள செய்தவர் இயேசு இவரே. தெய்வத்தின் திருவிருந்து களைப்பு பெற்றிருக்கிற நாம் எல்லாருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். என் இயேசு என் உள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது. என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளை இது. என் இயேசு என் உள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது. என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளை. பசியால் வாடும் ஏழையின் நிலையில் பாவினால் நின்றிருந்தே. பரமன் இயேசு என் பாவத்தை அகற்றி அருளமுதை ஈந்தார். பசியால் வாடும் ஏழையின் நிலையில் பாவினால் நின்றிருந்தே. பரமன் இயேசு என் பாவத்தை அகற்றி அருளமுதை ஈந்தார். அருளமுதை ஈந்தார். என் இயேசு என் உள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது. என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளை இது. கருணை நமுதே பவித்திர அழகே காலமெல்லாம் வருவாய். பெருமையின் வேந்தே பேரருள் சுடரே பாசத்தினை பொழிவாய். கருணை நமுதே பவித்திர அழகே காலமெல்லாம் வருவாய். பெருமையின் வேந்தே பேரருள் சுடரே பாசத்தினை பொழிவாய். பாசத்தினை பொழிவாய். என் இயேசு என் உள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது. என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளை இது. என் இயேசு என் உள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது. என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளை இது. இயேசு அப்பத்தை பிடும்போது சீடர்கள் ஆண்டவர் இயேசுவை கண்டுணர்ந்து கொண்டார்கள். அல்லேலூயா. லூக்கா நற்செய்தி 24 அதிகாரம் 35 இறைவசனம்.
நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நிலையான மறை நிகழ்வுகளால் நீர் புதுப்பிக்க திருவுளமான உம்மக்களை கனிவுடன் கண்ணோக்கி அருள உம்மை வேண்டுகிறோம். அதனால் நாங்கள் மாற்றுக்குரிய உடலின் அழிவற்ற உயிர்த்தெழுதலுக்கு வந்து சேர அருள்வீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இறைவனின் சிறப்பு ஆசீர்வர தலைவணங்கி மன்றாடுவோம். தம் ஒரே மகனின் உயிர்ப்பால் மீட்பின் பயனையும் தம் பிள்ளைகளாகும் பேற்றையும் உங்களுக்கு அளிக்க திருவுளம் கொண்ட இறைவன் தமது ஆசியால் நீங்கள் என்றும் அவரோடு மகிழ்ந்திருக்க அருள்வாராக. அவரது மீட்பால் முடிவில்லா விடுதலை என்னும் கொடையை பெற்றுக் கொண்ட நீங்கள் அவரது இரக்க பெருக்கால் நிலை வாழ்வின் உரிமை பெற்று பெறும் தகுதி பெறுவீர்களாக. திருமுழுக்கில் நம்பிக்கை கொண்டு அவரோடு உயிர்த்தெழுந்த நீங்கள் இம்மையில் உங்களது நேர்மையான வாழ்வால் விண்ணக வீட்டை அடையும் தகுதி பெறுவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. எங்களோடு தங்கும் என்று மன்றாடிய சீடர்கள் மனநிலையில் நாமும் இயேசுவை நம்மோடு இருக்க இணங்கி வைக்க அருள் வேண்டி சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவுற்றது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. முழந்தால் படியிடுவோம். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களோடு சேர்ந்து அன்னை மரியாளை நோக்கி உலகம் கொரோனா நோய் கிருமி தொற்றிலிருந்து பாதுகாக்கப்பட ஜெபிப்போம். ஓ அன்னை மரியே, நீர் எப்போதும் எங்கள் வாழ்க்கை பாதையில் மீட்பு மற்றும் நம்பிக்கையின் அடையாளமாக ஒளிர்கின்றீர். சிலுவை அடியில் நின்று இயேசுவின் பாடுகளில் பங்கெடுத்து அது நம்பிக்கையில் உறுதியாக இருந்த நோயாளிகளின் ஆரோக்கியமே, எங்களை உம்மிடம் ஒப்படைக்கிறோம். அன்பு தாயே, அனைத்துலக மக்களின் மீட்புக்கு துணை நிற்கும் நீர் எங்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்துள்ளீர். அதை நீர் எங்களுக்கு பெற்று தருவீர் என்பதில் நாங்கள் உறுதியாய் உள்ளோம். ஆகவே கலிலேயாவின் கானாவில் நடந்தது போல இந்த சோதனை காலத்திற்கு பின் மகிழ்ச்சிக்கும் கொண்டாட்டத்திற்கும் நாங்கள் மீண்டும் திரும்புவோமாக. இறையன்பின் தாயே, தந்தையின் திருவுளத்திற்கு நாங்கள் இணங்கி வாழ்ந்து எங்கள் துன்பங்களை தம்மேல் ஏற்றுக்கொண்டு துயரங்களை சுமந்து கொண்டு சிலுவை வழியாக உயிர்ப்பின் மாட்சிக்கு எங்களை வழிநடத்திய இயேசு கூறியபடி நாங்கள் செயல்பட எங்களுக்கு உதவியருளும். ஓ இறைவனின் புனித அன்னையே, உமது பாதுகாப்பின் கீழ் நாங்கள் அடைக்கலம் தேடுகிறோம். மாட்சிக்குரிய ஆசீர்வதிக்கப்பட்ட கன்னியே, போராடும் எங்கள் விண்ணப்பங்களை புறக்கணியாமல் எல்லாவிதமான ஆபத்துக்களிலிருந்தும் எங்களை விடுவித்தருளும். ஆமேன். ஓ மேரி, you always shine on our path as a sign of salvation and of hope. We entrust ourselves to you. Health of the sick, who at the cross took part in Jesus' pain, keeping your faith firm. O dear Mother, you know what we need, and we are sure you will provide it to us, so that as in Cana of Galilee, we may return to joy and feasting after this time of trial. Help us, Mother of Divine Love,
to conform to the will of the Father and to do as we are told by Jesus, who has taken upon himself our sufferings and carried our sorrows to lead us through the cross to the joy of the resurrection. Under your protection we seek refuge. Holy Mother of God, do not disdain the entreaties of us who are in trial, but deliver us from every danger, O glorious and blessed Virgin. Amen. அன்புக்குரிய பங்கு மக்களே, உங்களை இந்த திருப்பலி வழியாக சந்திப்பதிலும் உங்களோடு சேர்ந்து ஜெபிப்பதிலும் உங்களுக்காய் மன்றாடுவதிலும் பெருத்த மகிழ்ச்சி. இந்த திருப்பலிகளை உங்களுக்கு நேரடியாக ஒளிபரப்பு செய்திட உதவுகின்ற நம்முடைய பங்கை சார்ந்த செல்வன் ஜான், எனக்கு உதவி செய்கின்ற அண்ணன் சங்கர், பாடல்கள் பாடி மற்ற திருப்பலி ஏற்பாடுகளை செய்து கொடுக்கின்ற பங்கு பேரவையினுடைய துணைத் தலைவர் திரு ஜெய்சிங், அவர்களோடு இணைந்து பாடல்கள் பாடி இசைமீட்டுக் கொடுக்கின்ற செல்வன் ஜேக்கப், அவருடைய சகோதரர்கள், திருப்பிடத்தை அழகாய் மலர்களால் அலங்கரித்து கொடுத்த செல்வன் அலெக்ஸ் ஆகியோருக்கு நம்முடைய மனமார்ந்த நன்றிகள். உயிர்த்த ஆண்டவர் அவர்களை ஆசிர்வதிக்க நம்முடைய ஜெபங்களை நினைவு கூறுவோம். பிரியமானவர்களே, நம்முடைய பங்கினுடைய இந்த முகநூல் பகுதியையும் நம்முடைய பங்கை சார்ந்த மக்கள் மட்டும், ஒருவேளை உள்ளூரில் இருப்பவர்களும் வெளிநாடுகளில் இருப்பவர்களும் இந்த பகுதியை நீங்கள் பயன்படுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றேன். ஒருவேளை முகநூலில் உங்களில் நேரடியாக திருப்பலிகளை வழிபாடுகளை பார்க்க முடியாத சூழலில் நமக்கென்று ஒரு யூடியூப் சேனல் ஒன்றையும் நாம் துவங்கி இருக்கின்றோம். பள்ளிக்கரணை இன்ஃபன்ட் ஜீசஸ் என்பதுதான் அந்த யூடியூப் சேனலுடைய பெயர். தயவு செய்து இறை மக்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றேன். நீங்கள் நிறைய பேர் இதை மற்றவர்களுக்கு பகிர்ந்தளிக்கின்றீர்கள். You also share this page and you can also request them to subscribe. So when we have 1000 subscribers, then it becomes easy for us to maintain the channel. எனவே உதவி செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றேன். ஆண்டவர் உங்களோடு இருந்து, உங்களோடு பயணித்து, உங்களோடு தங்கி, உங்களை ஆசீர்வதிக்க தொடர்ந்து உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். ஒரு கோடி பாடல்கள் நான் பாடுவேன், அதை பாமாலையாக நான் சூடுவேன். ஒரு கோடி பாடல்கள் நான் பாடுவேன், அதை பாமாலையாக நான் சூடுவேன். உலகெல்லாம் நற்செய்தி நானாகுவேன், உந்தன் புகழ் பாடி நான் பாடுவேன். ஒரு கோடி பாடல்கள் நான் பாடுவேன், அதை பாமாலையாக நான் சூடுவேன். மணவீணை தனை இன்று நீ மீட்டினாய், அதில் மலர்பாக்கள் பல கோடி உருவாக்கினாய். மணவீணை தனை இன்று நீ மீட்டினாய், அதில் மலர்பாக்கள் பல கோடி உருவாக்கினார். என் வாழ்வும் ஒரு பாடல் இசைவேந்தனே, அதில் எழும் ராகம் எல்லாம் உன் புகழ் பாடுதே. என் வாழ்வும் ஒரு பாடல் இசைவேந்தனே, அதில் எழும் ராகம் எல்லாம் உன் புகழ் பாடுதே. ஆதியும் நீயே அந்தமும் நீயே, பாடுகிறேன் உன்னை இயேசுவே. அன்னையும் நீயே தந்தையும் நீயே, போற்றுகிறேன் உன்னை இயேசுவே. ஒரு கோடி பாடல்கள் நான் பாடுவேன், அதை பாமாலை